தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க அதுதான் நீங்க அந்த விழாவையும் புறக்கணிச்சிருந்தீங்க. வரக்கூடிய நாட்கள்ல அடுத்த பட்டமளிப்பு விழாக்கள்ல எந்த நடைமுறை பின்பற்றக்கூடிய தொடர்பு ஆளுநர் மாளிகை தொடர்பு கொண்டு பேசுறீங்க? நான் தமிழன், நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன், தமிழ் மொழி படிச்சிருக்கிறேன். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்களினுடைய சென்டிமெண்ட் எந்த காலத்திலும் முதல்வர் விஜய் சாருடைய கவர்மெண்ட் எந்த நிலையிலும் நாங்க எங்களுடைய முக்கியத்துவத்தை இழந்து விட மாட்டோம். எங்க ஸ்டேட்டோட இம்பார்ட்டன்ஸ், ஸ்டேட்டோட இண்டிபெண்டன்ஸ், ஸ்டேட்டோட அட்டானமி காப்பாற்றப்படும் என்பதுதான் அமைச்சருடைய வேண்டுதல். அது காப்பாற்றப்பட வேண்டும். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முறையாக பாட வேண்டிய தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது ஒரு வருத்தத்துக்குரிய செயல். பார்க்கலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நேரத்துல இவர் அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தமிழர்கள் சார்ந்த விஷயம், அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி முதல்வர் கொடுத்து ஆலோசிக்கணும், தன்னிச்சையா அவங்க முடிவெடுக்கூடாது, அது இருக்க பட்சத்துல கடுமையான போராட்டம். இல்ல முதல்வர் கர்நாடக போறாங்க அப்படின்றது தன்னிச்சையா எடுத்த முடியும்னு எப்படி சொல்றீங்க? இது மண் சார்ந்த விஷயங்கள், அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூப்பிட்டு இது முதலமைச்சருடைய அலுவலகம் எடுக்க வேண்டிய முடிவுகள் பத்திரிகைகளில், ஊடகங்களில் விவாதிப்பது என்பது இப்பொழுது சரியாக இருக்கிறது. முறையான அறிவிப்பு வருகிற வரை ஊடகங்கள் பொறுமை காக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஒரு கவுன்சிலர் கூட தனியா நின்னா காங்கிரஸ் வர முடியாதுன்னு பேசியிருக்காரு. அது கடுமையான டாக்டர் அன்புமணி அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். ஒரு பாரம்பரியமுள்ள குடும்பத்தை சார்ந்த மனிதர். ஆனால் காங்கிரஸை பற்றி தவறான புரிதல், காங்கிரஸ் என்கிற பேரியக்கத்தை பற்றி தவறான எண்ணம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்குமே. ஆனால் முறையாக காங்கிரஸ் பயிலரங்கத்தில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல, எதுக்காக இப்படி பேசுறாருன்னு தெரியல. அவருக்கு தேவைப்பட்டால் காமராஜர் அரங்கமும் சத்தியமூர்த்தி பவனும் அவருக்கு கற்றுக் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.